Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா chain with zigzag stitch எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்துட்டு zari thread வச்சு நம்ம பார்க்க போறோம். So இந்த ஸ்டிட்ச் வந்துட்டு நீங்க zari thread வச்சும் போடலாம் அதே மாதிரி silk thread வச்சும் போடலாம் உங்களுக்கு எது ஓகே இருக்கோ டிசைன் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் So இது நான் first chain stitch போடுறேன் So இப்போ நம்ம லாக் போட்டுக்கிறோம் ஓகே லாக் போட்டுட்டு மெதுவா நம்ம எடுத்து வரோம் கீழ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு செயின் ஸ்டிட்ச் லைன் போட்டுருக்கோம் இப்போ இந்த ஸ்டிட்ச் லைன் வந்து உங்களுக்கு ஈவனா இருக்கணும்னு அவசியம் இல்ல உங்க டிசைன் எந்த டைரக்ஷன்ல போதோ அந்த டைரக்ஷன்ல போட்டாலே போதும் ஏன் சொல்றேன் அப்படினா இந்த செயின் ஸ்டிட்சை வந்து நம்ம இப்ப கவர் பண்ணிடுவோம் செயின் ஸ்டிட்ச் எப்படி போணும்ங்கற வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துக்கோங்க சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது மேல வந்து நம்ம zigzag stitch போட போறோம் சோ நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் இல்லையா chain with zigzag இப்போ நம்ம chain stitch நம்ம போட்டுட்டோம் நெக்ஸ்ட் வந்து மேல zigzag stitch போட போறோம் சோ zigzag stitch எப்படி போடணும்னா இந்த லைனுக்கு right side left side right side left side right side left side சோ இப்படி தான் நம்ம போக போறோம் ஓகே நான் வந்துட்டு one side எடுத்துர்க்கேன் அதாவது chain stitch வந்து end ஆகுது endக்கு one side அதாவது இந்த சைடுல எடுத்துர்க்கேன் நெக்ஸ்ட் நான் இந்த டைரக்ஷன்ல போணும் சோ ஆப்போசிட்டா போயிட்டு நம்ம வந்து வரோம் அவ்வளவுதான் லாக்ல இதுல எதுமே கிடையாது நார்மலா zigzag வெறும் zigzag போடுறோம் அப்படினா நம்ம லாக் போட்டு போடுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி கிடையாது பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப இந்த chain stitch ஒட்டியே நான் குத்துறேன் ஓகே ரொம்ப நான் தள்ளிட்டலாம் போக கிடையாது இல்ல தள்ளிட்டலாம் போக கிடையாது ரொம்ப நெருக்கமாவே நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு லாக் போட்டு எடுக்கிறேன் சோ நம்ம நார்மலா பேசிக் ஒரு லைன் ஒரு chain stitch ஓட லைன் போடுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கு பதிலு இந்த மாதிரி ஒரு chain with zigzag இந்த மாதிரி stitches போட்டு நம்ம finish பண்ணும்போது அதாவது இப்போ நம்ம workல பண்ணும்போது நார்மல் chain stitch போட வேண்டிய பிளேஸ்ல இந்த மாதிரி workலாம் போடுறோம் அப்படினா அதோட லுக் பார்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் நமக்கு work எடுத்து காமிக்கும் நல்லா அதோட லுக் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு சோ இது வந்து ஃபேப்ரிக்ல போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹோல்லாம் விழுகும் ஸ்டார்டிங்ல போடும்போது நீங்க பிராக்டீஸ் பண்ண வந்துட்டு உங்களுக்கு இத ஓகே ஆயிடும் ஏன் ஹோல் விழுகும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே இது ஹோல் விழுகும் பட் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே அதிகமா பெருசா தெரியும் ரொம்ப ஒரு மாதிரி ஆடா டிசைன் வந்து ஏதோ அங்க ஒரு மாதிரி இதா இருக்கும் நல்லா இருக்காத மாதிரி தெரியும் சோ அது ஏன் அப்படினா நம்ம இப்படி எடுத்து இந்த சைடு நம்ம அப்படி இன்சர்ட் பண்றோம் இல்லையா சோ அது வந்து ரொம்ப டைட்டா அப்படி புடிச்சிட்டு இப்படி இந்த ஸ்டிட்ச் எப்படி டர்ன் ஆயிட்டு இப்ப தெரியுதா அந்த ஃபேப்ரிக் பாருங்க எப்படி டர்ன் ஆயிட்டு இப்படி வருது அந்த மாதிரி வர கூடாது அந்த மாதிரி வந்து இழுத்து புடிச்சிட்டு போட கூடாது நம்ம எப்பவுமே நார்மலா இப்படி chain stitch போடுறோம் அதே மாதிரியே தான் நம்ம நேரா chain stitch போடாம கிராஸா போடுறோம் அப்படிங்கற மாதிரி மைண்ட் செட்ல நம்ம போடும்போது நமக்கு ப்ராப்பரா வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா வரும் அந்த மாதிரி ஹோல்லாம் வராது அப்புறம் நமக்கு zigzag ஓட ஸ்டிட்ச் வந்து ஈவனா வரும் சோ இதே தான் நம்ம silk thread வச்சு பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான் பண்றோம் சோ நான் இத பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு டிராயிங்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி வரும் எப்படி கொண்டு போணும் அப்படி சொல்லிட்டு சோ இப்போ எண்டுக்கு வந்துட்டு கரெக்ட்டா போயிட்டு லாக் போட்டுறோம்
இப்படி லைட்டாக அப்படி கை வச்சுட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு இன்னுமே ஈஸியாக வந்துட்டு உள்ளே போகும். த்ரெட்டு வந்து கட் ஆகாமல், சம்டைம்ஸ் நம்ம லாக் சரியாக போடாமல் விட்டோம் அப்படின்னா த்ரெட்டு இப்படி நம்ம கீழே இழுக்கும்போது ஒரு ஸ்டிச் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் நம்ம கை வைக்கும்போது த்ரெட்டு கீழே போகுது அப்படின்னா நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் சரி த்ரெட்டில். இப்போ நான் இது எப்படி போடணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ட்ராயிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு செயின் ஸ்டிச் ஒரு சிங்கிள் லைன் போட்டுடுறோம். ஓகே, இது மேலேயே ஒரு வி ஷேப். ஓகே, இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் நம்ம வந்துட்டு ஸ்டிச் போடுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைரெக்ஷன் இங்கே குத்திருக்கோம் இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். அதாவது ஆல்டர்னேட்டிவாக நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு லுக் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப தள்ளி அதாவது லைன் இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தள்ளி இப்படி தள்ளிலாம் பண்ணக்கூடாது. லைனை ஒட்டியே பண்ணணும். இந்த செயின் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைனை ஒட்டி தான் பண்ணணும். ரொம்ப தள்ளி பண்ணோன்னா அது ஜிக்ஸாக் வந்துட்டு வி மாதிரி வந்துடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அது ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரி தெரியாது. ஸோ அதையும் வந்துட்டு நோட் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த லைனோட டியூரேஷனும் இதோட டியூரேஷன் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஈவனாக வரணும். ஸோ ஈவனாக வந்தால் தான் நமக்கு லுக் பார்க்குறதுக்கு யூனிஃபார்மாக இருக்கும், நம்மளோட ஸ்டிச் பார்க்குறதுக்குமே யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்குது இந்த போர்ஷன் ஒரு பிளேஸில் இப்படி இருக்கும்போது ஒரு பிளேஸில் வந்து ரொம்ப லாங்காகவும் ஒரு பிளேஸில் ரொம்ப ஷார்ட்டாகவும் ஒரு பிளேஸில் ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் கேப் இருக்குது, இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இந்த போர்ஷன் பாருங்கள் ஒன்றுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போடக்கூடாது. எப்போவுமே நம்ம போடும்போது ஈவனாக வரணும். எல்லா ரெண்டு டைரெக்ஷன்லையுமே வந்துட்டு ஈவனாக கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ப்ராப்பரான அவுட்கம் வந்துட்டு கொண்டு வர முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு வரும்.